Welcome students. In this session we are going to learn shorthand cost curves. Part 1. In this session we are going to understand the total fixed cost, the total variable cost, total cost curves and average fixed cost. First going to see total fixed cost. What is total fixed cost? All payments for the fixed factors of production are known as total fixed cost. Fixed cost அப்படின்னா fixed factors of production க்கு பே பண்ணக்கூடிய அந்த remuneration தான் இந்த fixed cost ன்னு சொல்றோம். Fixed factors அப்படின்னா heavy machinery building இதெல்லாம் fixed factors of production சொல்லலாம். இதுக்காக செலவு பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட் வந்து டியூ டு சேஞ்ச் இன் லெவல் ஆஃப் அவுட்புட் வந்து மாறுபடாது, எப்பவும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஜீரோ லெவல் ஆஃப் அவுட்புட் ஈவன் ஒன்றுமே ப்ரொடியூஸ் பண்ணலன்னா கூட அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அந்த எக்ஸ்பென்சஸ் ஒரே அளவாக தான் இருக்கும். அவுட்புட்டோட அளவு அதிகரித்தாலும் குறைச்சாலும் ஃபிக்ஸட் காஸ்டுடைய அளவு வந்து இந்த இடத்துல மாறுபடாது. அண்டர்ஸ்டாண்ட்? Let us going to understand this concept with the help of a schedule. Look at the schedule. At zero level of output, the cost is 1000 rupees, and 1 unit of output also the cost is 1000 rupees. If output increases further to 5 units, the fixed cost remains the same. எல்லா யூனிட் ஆஃப் ப்ரொடக்ஷன்லையும் எல்லா லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷன்லையும் காஸ்டுடைய அளவு ஃபிக்ஸட் காஸ்டுடைய அளவு ஒரே அளவாக தான் இருக்குது. இட் இஸ் 1000 rupees. அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் வித் திஸ் கான்செப்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் த டயக்ராம். லுக் அட் த டயக்ராம். நான் எக்ஸ் ஆக்சிஸில் அவுட்புட் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம், ஒய் ஆக்சிஸில் காஸ்ட். டிஎஃப்சி லைன் இஸ் a total fixed cost curve. The shape of the curve is horizontal parallel to x axis. horizontal line இருக்கு. The horizontal line எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா whatever may be the output, அவுட்புட்டோட லெவல் எந்த அளவு இருந்தாலும் காஸ்ட் வந்து மாறாமல் ஒரே அளவாக இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் the total variable cost. All payments to the variable factors of production is called as total variable cost. Total variable cost அப்படின்னா வேரியபிள் ஃபேக்டர்ஸ்க்காக கூடிய அந்த எக்ஸ்பென்சஸ், அதுதான் இந்த இடத்துல டோட்டல் வேரியபிள் காஸ்ட்னு சொல்கிறோம். வேரியபிள் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் லேபர்ஸ், இதெல்லாம் வந்து வேரியபிள் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். இதுக்கான எக்ஸ்பென்சஸ்லாம் வேரியபிள் காஸ்ட்னு சொல்கிறோம். And let us going to understand this concept with the help of the schedule. Look at the schedule. Output change ஆக variable cost சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. அவுட்புட் ஜீரோ லெவலாக இருக்கும்போது வேரியபிள் காஸ்ட் வந்து ஜீரோ லெவலாக இருக்குது. 1 யூனிட்டாக இருக்கும்போது 200 இருக்குது. 2 யூனிட்ஸாக இருக்கும்போது 300. 3 யூனிட்ஸாக இருக்கும்போது 400. 4 யூனிட்ஸாக இருக்கும்போது 600. 5 யூனிட்ஸாக இருக்கும்போது 900 rupees வேரியபிள் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. Let us going to understand this concept with the help of your diagram. In the diagram, the TVC is 0 when nothing is produced. எதுவுமே ப்ரொடியூஸ் பண்ணாதப்போ கூட டிவிசியோட அளவு வந்து ஜீரோவாக இருக்குது. As output increases, TVC also increases. Output அளவு increase ஆக total variable cost உடைய அளவு increase ஆகுது. TVC curve slopes upward from left to right. Next, going to understand the total cost curve. Total cost means the sum total of all payments made in the production. It is also called as total cost of production.
Total cost is the summation of total fixed cost and total variable cost. It is written symbolically as TC is equal to TFC plus TVC. அதாவது டோட்டல் காஸ்ட் அப்படின்னா மொத்தமான செலவு அப்படின்னா அந்த மொத்த செலவில் எதெல்லாம் அடங்கும்னா அதாவது ஃபிக்ஸட் காஸ்ட்டும் அண்ட் ஆல்சோ வேரியபிள் காஸ்ட்டும் இதில் அடங்கும். ஸோ டிசி இஸ் ஈக்குவல் டு டிஎஃப்சி ப்ளஸ் டிவிசி, total fixed cost plus total variable cost. Let us understand this concept with the help of a schedule. Look at the schedule. At 0 units of output, the fixed cost is 1000 rupees, variable cost is nothing, it is also 0. So the total cost is 1000 rupees. At 1 unit of output, the total fixed cost is 1000 rupees. Total variable cost is 200 rupees. 1000 plus 200, 1200 is the total cost. In this way, total fixed cost and total variable cost வந்து add பண்ணா நமக்கு கிடைக்கிறது total cost. Understand? Let us going to understand this concept with the help of a diagram. Look at the total cost curves. Now x-axis represent the output, y-axis cost. TVC is total variable cost, TC is total cost, TFC is total fixed cost. இதில் TFC and டிஎஃப்சியோட ஷேப் எப்படி இருக்குன்னா ஹரிசாண்டல் லைனாக இருக்குது. இட் இஸ் காஸ்ட்டில் எந்த சேஞ்சஸ் இருக்காது, வாட் எவர் மே பி த லெவல் ஆஃப் அவுட்புட். டிசி அண்ட் டிவிசி இந்த ஷேப் ரெண்டுத்துடைய ஷேப் ஒரே மாதிரி தான் இருக்குது, பட் ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸ் வந்து வேரி ஆகுது. இதில் டிவிசி வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0, டோட்டல் காஸ்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1000. From this diagram, it is to be noted that the TC curve is obtained by adding TFC and TVC curves vertically. TFC curve remains parallel to x-axis indicating a straight line. TVC starts from the origin and move upward as no variable cost is incurred at 0 output. Next, when TFC and TVC are added, TC starts from TFC and moves upward. TC curve lies above the TVC curve. TC curve வந்து TVC க்கு மேலே தான் இருக்கு. TVC and TC curves are the same shape but beginning point is different. And next, going to understand the average fixed cost. What is average fixed cost? It refers to the fixed cost per unit of output. அதாவது ஒரு யூனிட் ஆஃப் அவுட்புட்டுக்கு ஆகக்கூடிய செலவு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆவரேஜ் ஃபிக்ஸட் காஸ்ட்னு சொல்கிறோம். இட் இஸ் obtained by dividing the total fixed cost by the quantity of output. Is AFC is equal to TFC divided by Q, where AFC denotes average fixed cost, TFC denotes total fixed cost, Q denotes quantity of output. For example, if TFC is 1000 and the quantity of output is 10, the AFC is 100 obtained by dividing 1000 divided by 10. TVC is shown in table 4.4 and diagram 4.4. Look at the schedule. In this schedule, the level of output is 0 first, and total fixed cost is 1000, and AFC. How can we obtain AFC, average fixed cost? TFC divided by Q. That is 1000 divided by 0 is equal to infinite. And next, at one level of output, the fixed cost is 1000 rupees, and
the total average fixed cost is 1000 divided by 1. That is, the AFC is 1000 and 2 units of output. Total fixed cost is 1000 rupees and average fixed cost is 1000 divided by 2 is equal to 500. So in this way எப்படி நம்மளுடைய the average fixed cost நம்ம obtain பண்றோம்னா total fixed cost நம்ம total units of output ஆல divide பண்ணா நமக்கு average fixed cost கிடைக்கும். Understand? We can understand this concept with the help of a diagram. This is average fixed cost curve. Look at the curve. The shape of the curve is sloping downward. In x-axis la quantity produced and y-axis la average fixed cost. From the diagram, it is to be noted that AFC declines as output increases as fixed cost remains constant. Diagram பார்த்தோம்னா AFC ஓட shape எப்படி இருக்கு? It's a sloping downward curve. AFC வந்து declines. Output increase ஆக average fixed cost வந்து decline ஆயிட்டே இருக்கு. AFC curve is a downward sloping throughout its length, never touching x and y axis. It is symptotic to both the axes. The shape of the AFC curve is a rectangular hyperbola. The shape எப்படின்னா rectangular hyperbola வா இருக்கு. It is a downward sloping curve from left to right. Understand? I hope that you all understand about the total fixed cost, total variable cost, total cost and average fixed cost. Thank you, students.